நாமக்கல் மாவட்டத்தில் என்கவுண்டர் நடந்த இடத்தில் திருச்சூர் காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். அது சார்ந்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், எந்த கோணத்தில் அங்கு ஆய்வு நடத்தப்படுகிறது திருச்சூர் போலீசாரால்? கேரள மாநிலம் திருச்சூரில் இன்று காலை அதிகாலை ஏடிஎம் 3 இடங்களில் ஏடிஎம் உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டது. அந்த ஏடிஎம்மில் கொள்ளையடித்த பணத்துடன் காரில் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள் ஒரு கண்டெய்னர் லாரியில் ஏறி காருடன் பயணம் செய்து வந்தார்கள். இங்கே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வரும்பொழுது வாகனத்தின் மீது அந்த சாலையோரம் சென்ற வாகனங்கள் மீது மோதி நிற்காமல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அவர்களை விரட்டி பிடித்தனர். அப்பொழுதும் நிற்காத காரணத்தினால் பொதுமக்கள் காவல்துறையினர் அனைவரும் தொடர்ந்து துரத்தி வந்த பொழுது நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே, அதாவது ஈரோட்டில் இருந்து சங்ககிரி செல்லக்கூடிய சாலையில் அந்த வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அங்கு அந்த வாகனத்தின் மீது கற்களை வீசியும் பொதுமக்கள் காவல்துறைக்கு ஆதரவாக உதவி செய்திருந்தார்கள். அப்பொழுது அந்த வாகனத்திலிருந்து பணத்துடன் தப்பி ஓட முயன்ற கொள்ளையர்கள் இருவரை போலீசார் துரத்தி சென்ற போது போலீசாரையும் அவர்கள் ஆயுதங்களால் தாக்கியிருக்கிறார்கள். அந்த நிலையில் 2 பேருக்கு காவல்துறையினருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காயம் ஏற்பட்ட போலீசார் துப்பாக்கியால் சுட்ட பொழுது கொள்ளையர் ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது அந்த கண்டெய்னர் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்திலும் அந்த கொள்ளையர் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்திலும் தடயவியல் துறையினர் சற்று முன்பாக ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த தகவல் கேரள மாநிலம் திருச்சூர் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு திருச்சூரில் இருந்து தற்பொழுது அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜிஜோ அவர்கள் தலைமையில் போலீசார் தற்பொழுது அந்த சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இங்க மற்ற பிடிப்பட்ட 4 பேரிடம் காவல்துறையினர் ஏற்கனவே காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருகிறார்கள். அந்த விசாரணையில் அவர்கள் அந்த திருச்சூர் இருந்து ஏடிஎம்மில் கொள்ளையடித்து வந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலேயே கேரள போலீசார் தற்பொழுது சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்து வருகிறார்கள். மிக குறிப்பாக அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்திலேயே இன்னமும் அந்த கொள்ளையடிக்கு கொண்டு வரப்பட்ட பணம் ஒரு பெரிய டிராவல் பேக்கில் அங்கு கொட்டி கிடக்கிறது. அதுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது அந்த பையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று கூட எண்ணி பார்க்காமல் அப்படியே காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது கேரள மாநிலத்திலிருந்தும் போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனையடுத்து வங்கியில் இருந்தும் அதிகாரிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த பணம் எண்ணப்பட இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுலக்கண்ணன்.